சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தாங்க சாப்பிட போகிறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகத்தில் எங்கள் ரூம்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அம்மா உணவு இருக்குது. ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா ரூ. 1 தாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. முன்ன வந்து சட்னி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சாம்பார் மட்டும் தான். பரவாயில்ல, சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. இட்லி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒரு ஆள் தாராளமாக 10 இட்லி கிட்ட சாப்பிட்லாம். நான்லாம் 10 இட்லி சாப்பிடுவேன். இப்போ நண்பனுக்கு இன்னும் வேலை முடியல. இல்லைனா இப்போ வந்து 2 பேரும் ஒன்றா தான் போவோம். என்கிட்ட காசு இல்லை. நண்பன் பர்ஸில் தான் 5 10 இருக்குன்னு பார்த்தா 50 ரூபா இருக்குங்க. பரவாயில்ல, காலையிலே சில்லறை கொடுப்பாங்களா நினைக்கிறேன். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரிங்க, போமா. காலை நேரங்கிறதுனால டிராஃபிக் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இல்லைனா கிராஸ் பண்ணவே முடியாது. 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. அவ்வளோதாங்க. மெயின் ரோட்லேருந்து கட் ரோடு ஒன்று பிரியும். அந்த ரோட்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அம்மா உணவகம் தான். இப்போ வந்து அம்மா உணவு வந்து ரீச் பண்ணிட்டோங்க. மக்களே, நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குங்க. உங்கள்கிட்ட தானேங்க சொல்லிட்டு வந்தேன், அம்மா உணவகத்தில் ₹1 இட்லி சாப்பிட போகிறேன், நான்லாம் 10 இட்லி கூட சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அம்மா உணவகத்தில் பார்த்தா இட்லி முடிஞ்சு போச்சுங்க. பொங்கல் தான் இருக்கான். பொங்கலுக்கும் எனக்கும் போன ஜென்மத்தில் பகை என்னன்னு தெரில. பொங்கல்னாவே சுத்தமாக பிடிக்க முடியுதுங்க. அதனால் சாப்பிடாம சரி எதுவும் கடையில் எதுவும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. சின்னதாக ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. இப்போ இட்லி இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னாங்க. சரின்ட்டு 4 இட்லி வச்சாங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி இட்லி வாங்கலான்னு போனால் அங்கேயும் முடிஞ்சாங்க இட்லி. சரி, வேறு எதுவும் இருக்கான்னு கேட்டால், இல்லைப்பா இது சின்ன கடை தான், அதனால் இட்லியும் தோசையும் தானா. தோசைக்கு மாவு முடிஞ்சு போச்சான், இட்லிக்கு மாவு முடிஞ்சு போச்சான். காலை சாப்பாடு 9:30க்கெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. என்னங்க கடை நாங்கடா அப்படின்ட்டு அரவியத்தோட கையை கழுவிட்டு வந்துக்கிட்டு இருந்தேங்க. இப்போ மெஸ்லையாவது சாம்பார் சாதம் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். கொடுமையே கொடுமைன்னு கோயிலுக்கு போனான்னா அங்கேயே 2 கொடுமை டிங்கு டிங்குன்னு ஆடிச்சான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அது மாதிரி ஆகி போச்சுங்க இன்றைக்கி. சரிடா, ஒரு சோதனை நடந்து வந்துக்கிட்டு இருந்தானா வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா செருப்பு இறந்து போச்சு. பட்டை காலிலே படம், கெட்ட குடியே கெடும் அப்படிம்பாங்கல்ல, அதுமாரி அது எனக்கு இந்த செருப்பு இருந்தால் தாங்க பெரிய இதாக தெரியுது. அதனால் அப்படியே தத்திர புத்தர் நடந்து வந்துட்டே ரூமுக்கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போயிடுவான். வாழ்க்கை ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கு. பேசாமல் ரூமில் போய் படுத்துருவான். திருப்பி 1 மணிக்கு டியூட்டிக்கு வர போகணுங்க. அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமைனா சிக்கனோ மட்டனோ ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு லீவ் விட்ருப்பாங்க. ஆஃபீஸில் கம்பெனிலலாம் ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆனால் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தாங்க வேலையே அதிகம். விடிய காலையில் 3 மணிக்கு எழுப்பி கூட்டிகிட்டு போனாங்க. 9 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. இப்போ 1 மணிக்கு திருப்பி போய் 6 மணி வரையும் வேலை. நான்வெஜ்ஜுக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி போய்கிட்டுருக்கு. சரிங்க, போய்ட்டு ரூமில் போய்ட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம். போய் ட்ரெஸ் வர வைக்கணும். சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த வீட்டில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்ங்க.